தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் நல் ஆலோசனையும் நல் கிருபையும் வார்த்தையும் என்னவென்றால், நாம் அனுதினமும் ஏதேனும் ஒரு போராட்டத்தில் தவித்துக் கொண்டுதான் இருப்போம். ஏனென்றால் நாம் இயேசுவுக்கு சீஷராக இருக்க வேண்டும், பிதாவாகிய கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நமக்கு எதிரியான சாத்தான் என்பவன் நம்மை விட்டு கர்த்தரை இயேசுவை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்மை துக்கத்திற்குள் தள்ளிவிடுவான். உடனே நான் அதிகமாக ஆண்டவரை தேடினால் எனக்கு போராட்டம் வருகிறது என்று நாம் பின்வாங்கிவிட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். யோபை பார்த்தீர்களா? அப்பொழுது அவனுக்கு ஒரு சில துன்பங்களை கொடுக்க கர்த்தர் அனுமதித்தார். ஆனாலும் இறுதியில் பார்த்தீர்களா, இரட்டிப்பான நன்மை. இதை போன்றுதான் பிரியமானவர்களே, நாமும் ஒரு சில துன்பங்களை அனுதினமும் அடிக்கடி அனுமதித்துக் கொண்டேதான் இருப்போம். நம்மை சார்ந்தவர்கள் கூறுவார்கள், இவர்கள் இவ்வளவு ஜெபம் செய்கின்றார்கள், ஏன் இவர்களுக்கு இவ்வளவு போராட்டம் என்று அவர்கள் நம்மை அற்பமாக நினைப்பார்கள். ஆனால் முடிவு இரட்டிப்பான நன்மை என்று அவர்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நாம் இரட்டிப்பான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அனுபவித்த பின்புதான் அவர்களுக்கு உணர்வு வரும், கர்த்தர் இவர்களுடன் இருக்கின்றார் என்று அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஆகவே அனுதினமும் சாத்தானால் நமக்கு ஏற்படுகின்ற அல்லது உற்றார் உறவினர்கள், வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் இப்படி கர்த்தர் அனுமதித்து அந்த வரக்கூடிய சிலுவையை நாம் சுமந்தோம் என்றால் முறுமுறுக்காமல், கர்த்தர் நன்மைக்குத்தான் அனுமதித்திருக்கிறார், என்னை பரிசோதிக்கின்றார், என்னை புடமிடுகின்றார், என்னை பரிசுத்தமாக்குகின்றார் என்ற அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு மேலும் மேலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மேல் மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் அனுமதிக்கின்ற அந்த சிலுவையை நாங்கள் சுமந்து அதற்கு சோர்ந்து விடாமல் இன்னும் அதிகமாக உம்மை தேட வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் முன் நிலைமை காட்டிலும் பின்னிலைமையில் இரட்டிப்பா எங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போக மாட்டோம். ஆனால் சில நேரங்கள் சோர்ந்து போய் இருக்கின்றோம் அப்பா. அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் மனிதர்கள் தானே, எங்களுக்கு இந்த பாடுகள் சிலுவைகள் எங்களை சோர வைத்து விடுகின்றதப்பா. அதற்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம். எங்களுடன் இருப்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருப்பதற்காக கோடி நன்றி. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.